அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருக்கிற கொரிந்து சபைக்கு அவர் இப்படியாக எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? யாருக்கு இவர் பிரசங்கம் பண்ணுகிறார்? யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். சபையில இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். சபையில இருக்கிறவங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கம் வெளியே போய் சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யாது? விளங்காது. அப்ப வெளியே சொல்ற சுவிசேஷம் வேற. வெளியே போய் நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை சுகமாக்குகிறார், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், எதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி உங்க கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு. இந்த உலகத்தை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட வாங்க, ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? நீங்க எதிர்பார்க்கிறதை கொடுப்பாரு என்று சொல்லி நம்ம சொல்றோம். இது வெளியே இருக்கிறவங்களுக்கு. அவர்கள் உள்ள வந்த பிறகு அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ளாக என்ன செய்யணும்? கொண்டு போகணுமே தவிர இங்க வந்த பிறகும் உன் கண்ணீரை துடைப்பா, உன் வகுத்து வலி நல்லாகும், உன் தலைவலி நல்லாகும், உன் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கும், பொருளாதாரத்தில் பெருகுவ, இதுவே சொல்லி 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 இந்த பூமியிலேயே அவங்களை என்ன செய்யக்கூடாது? நிற்க விட கூடாது. நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. விளங்குதா? நாம இந்த பூமிக்குரியவ அல்ல. ஒரு அற்புதத்துக்காக வர்றோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்றோம். அற்புதத்தை கொண்டவங்களுக்கு மறுபடியும் வியாதி வராதா? மறுபடியும் பிரச்சனை வராதா? அப்படியே வியாதி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் எத்தனை வருஷம் உலகத்தில் உயிரோடு வாழ போறோம்? மனசுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன வரும்? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் எல்லாத்துக்கும் வரும். சரிங்களா? நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பாடி ஐயோ மரணத்துக்கு எனக்கு பிடிக்காது, அதுக்கு எனக்கு சண்டை, என் வீட்டு வாசலுக்குள்ள அது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு யாரும் அதுக்கு என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அப்ப மரணத்துக்கு பிறகு வாழ போற வாழ்க்கைக்கு தான் நாம் என்ன செய்யறோம்? அடுத்த கட்டம் என்று நான் சொல்றேன். ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆவிக்குரிய காரியங்களையே யோசிக்கிறான், நடக்கிறான், சிந்திக்கிறான், அதை நிதானித்து பார்க்கிறான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஆகையினால இங்க பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இப்படியாக எழுதும் போது என்ன சொல்றாரு? 1ஆம் வசனம் வாசிமா. எப்படி இருக்க, எப்படி இருக்க? அது 9ஆம் வசனத்துல இருக்கு, 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. அவர் சொல்லிக்கிட்டே வர்றார், நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, பரலோகத்துக்குரிய காரியம் என்று. உங்க ஓட்டம் இடையில நிக்கிற ஓட்டமா இருக்கக்கூடாது. எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் வாழ்க்கை ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வாழ்க்கை ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மேன்மைக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இந்த உலகத்தோட முடித்து போகிற வாழ்க்கை அல்ல, அது பரலோகம் மட்டும் ஓடுகிற வாழ்க்கை. விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப நீங்கள் எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளணும். சும்மா ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு நாமளும் எழுதிக்கூடாது, டிபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடக்கூடாது. ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லையா? ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவில்லை. நீதிமான் 7 முறை விழுந்தால் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டு போவார். அவர் நம்மளை எந்த காரணத்துக்காக பிடித்தாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆனா அங்க போகாதபடிக்கு, நாம ஜெயிக்காதபடிக்கு இந்த பூமியில சில பிரச்சனைகள் வருகிறது. இந்த பூமியில என்ன வருது? நமக்கு சில பிரச்சனை. ஓட முடியாதபடிக்கு, வெற்றி பெறாதபடிக்கு, ஜெயங்கொள்ளாதபடிக்கு சில பிசாசுடைய தடை நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விட்டு நம்மளை பிரிக்கிறதா காணப்படுது. இப்படி பிரிக்கிறது பிசாசிதான் என்று அவர்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அடையாளம் கண்டு கொள்ள, அந்த அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்கிற, நான் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அந்த ஓட்டத்தை எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்பீட் பிரேக்கியா போட்டு வச்சிருக்காங்க. அதை நாம புரிந்து கொள்வோமானால் நம்ம ஓட்டம் யாராலும் தடை பண்ண முடியாது. பவுல் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சரிங்களா? அதுலயே 25ஆம் வசனம் பாருங்க.
பந்தயத்துக்கு என்ன செய்யணும்? போராடுகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன வந்துகிட்டு இருக்கு? ஒரு போராட்டம். பந்தயத்தில் இது ஒரு போராட்டம் தான் அவங்க என்ன செய்றாங்க? ஆமா 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 ஆமா. அதாவது கஷ்டமே இல்லாம வெற்றி வந்தா அந்த வெற்றியில் என்ன இருக்காது? ஒரு திருப்தி இருக்காது. போராடி வெற்றி பெறும்போது தான் அந்த வெற்றிக்கு ஒரு மரியாதை நமக்கு கூடும். இங்க பவுல் சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்கிறோம்? அவர்கள் அப்படி செய்கிறார்கள், நாம் அப்படி செய்கிறோம். அழிந்து போகிற ஒரு காரியத்திற்காக என்னென்னமோ காரியங்கள் பண்ணுகிறார்களே, அழிவில்லாத காரியம் பெறப்போகிற நாம எப்படி செய்ய வேண்டும் சொல்லிட்டு 26வது வசனம் பாருங்க. ஆதலால் இதுக்கு முன்னாடி பாருங்க, பந்தய சாலையில ஓடுகிறன்னு சொன்னாங்க, நாம் சொல்றாரு, இணைச்சு சொல்றாரு. இப்ப தன்னை வேறு பிரிச்சு சொல்றாரு, நான் எப்படி ஓடுகிறேன்? என் கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இல்லை. மற்றவங்களை குறிச்சு அல்ல, எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த காரியங்கள், என்னோட விசுவாச ஓட்டம், அந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இல்ல. ஏன் விசுவாச ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கு? நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு ஒரு நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். என் ஓட்டம் என் விசுவாச ஓட்டம். என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் நான் ஒரு நிச்சயத்தோடு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆகாயத்தில் சிலம்பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு தான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படி இருக்க என் சகோதரரே, மேலே சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம ஓடுற ஓட்டம் எப்படி இருக்கக்கூடாது? நிச்சயம் இல்லாமல் நினைச்சக்கூடாது, ஓடக்கூடாது. எல்லாரும் ஓடுறாங்கன்னு நாமளும் இல்லை, நாம நிச்சயத்தோடு ஓடுகிறோம் சொல்லிட்டு, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்றால், நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை தெரிந்து கொள்ளாமல், அதை கற்றுக் கொடுக்காமல் என்ன சொல்றாங்க? எப்ப பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காகவே ஜெபம் பண்றது. நீ வீடு கட்டுவ, நீ இடம் வாங்குவ, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆன குழந்தை பிறக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களையே சொல்லி 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 இந்த உலகத்திலேயே தங்க வச்சிடறது. பரலோகத்து குறித்து என்ன வராது? எண்ணமே வராது. வேதம் சொல்லுது, உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இதயம் இருக்கு. உன் பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தா உன் பேச்சு, உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் பரலோகத்தை மகிமைப்படுத்துகிறதாகவே இருக்கும். விளங்கணும். அல்லேலூயா. பரலோகத்தை ஏன்னா நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல, நான் விண்ணுக்குரியவள். அதனால என் பேச்சு, என் செயல் எதை சார்ந்திருக்கும்? பரலோகத்தை குறித்து சார்ந்ததாகவே காணப்பட வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க? சில பேர் பேசுவாங்க, அவங்க எந்த இடத்துல உட்கார்ந்து பேசினாலும் தன்னை பற்றியும், தன்னுடைய பொருளாதாரத்தை குறித்தும், தன் வீட்டை குறித்தும், வீட்டில் வாங்கி வச்ச பொருளை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும் கேட்டிருக்கோம்ல. நம்ம பரலோகத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும், இயேசுவை மகிமைப்படுத்துற மாதிரியே இருக்கும். வேதம் சொல்லுது, நீ என்னை மகிமைப்படுத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். இப்ப யாரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஜனங்க? தன்னை பற்றியும், தன் புருஷனை பற்றியும், தன் பிள்ளைகளை குறித்தும், பொருளாதாரத்தை குறித்தும், வீட்டை குறித்துமே பண்ணினால் ஆண்டவர் என்ன செய்ய? மகிமைப்படுத்த அர்த்தம் இருக்காது. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று இயேசுவை கொண்டு வந்து பவுல் என்ன செய்யறாரு? முடிக்கிறார். இதுல பாரபட்சம் இல்லை, இதுல வேற்றுமை நிழல் இதுல இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆனவர் என்று சொல்லி இந்த பவுல் அடியார் சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்க சொல்றாங்கல்ல, ஒரே சபை, எங்க போனாலும் ஒரே சபை தானே பாஸ்டர், எங்க போனாலும் ஒரே காரியம் தானே, ஒரே பைபிள் தானே, ஒரே சத்தியம் தானே, ஒரே காரியம் தானே அப்படின்னு சில பேர் சொல்றத நாம் இந்த வயசுல எத்தனையோ, இந்த அனுபவத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டு இருக்கிறோம்.
அருமைக்குரியவர்களே, அது கீழே 5ஆம் வசனம் வாசிமா. அப்படி எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? ஒரே ஞானசானம், ஒரே அப்பம், ஒரே தண்ணீர், எல்லாம் ஒரே இதுதான். சரிங்களா? அப்படி இருந்தோம். அவர்களில், எவர்களில்? இந்த ஒரே 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 ஒரே. இன்னைக்கு மோடி சொல்றாருல, ஒரே தேசம், ஒரே ஓட்டு, ஒரே இந்தியா, ஒரே சுடுகாடு. அது மட்டும் சொல்ல மாட்டார். அது மட்டும் ஜாதி கொன்று சுடுகாடு வச்சிருப்பாங்க. ஒன்று, எல்லாம் ஒன்று. ஒரே கடவுள், ஒரே சாப்பாடு, ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே முறை தான் தேர்தல். இப்படி நடத்தணும். சில சதி திட்டங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாய் அது சாத்தியம் இல்லை. நம்ம இந்தியா ஒரே நாடு கிடையாது. 540 சமஸ்தானம், 540 சமஸ்தானம் கொண்டது நம்ம இந்தியா. பல நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டது ஒரு இந்தியா. இந்தியாவில் கலாச்சாரம் ஒவ்வொரு தேசத்திலையும் கலாச்சார வித்தியாசமா இருக்கு. சாப்பிடுகிற சாப்பாடு வித்தியாசமாக இருக்கு. போடுகிற உடை இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு, அது எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. எல்லாம் ஒரே ட்ரெஸ் போட முடியுமா? போட முடியாது. எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியுமா? நார்த்தில் போட்டால் சப்பாத்தி தான் சாப்பிடுவானுங்க. 3 நேரம் அதான் சாப்பிடுவாங்க. நம்மளால சாப்பிடுவானா? பிரியத்துக்கு 2 நாள் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் என்னது? நிச்சயமாக சோறு இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. சோறு இல்லாமல் இருக்க மாட்டேன். சில பேர் நைட்டில் பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிடாம தூக்கமே வராது. என்ன இட்லி சாப்பிட்டாலும், தோசை சாப்பிட்டாலும், சப்பாத்தி சாப்பிட்டாலும், சாப்பாடு சாப்பிடாம அவங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படி சொல்கிறத நம்ம கேட்குறோம். அருமைக்குரியவர்களே, ஸ்தோத்திரம். ஆந்திரா பக்கம் போயாச்சுன்னா அவங்க சாப்பிட்ற காரம் நம்ம சாப்பிட முடியுமா? காரம் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்படியே மேற்க கேரளாவுக்கு வந்தால் அவங்க கப்பக்கிழங்கே சாப்பிடுவாங்க. அதையே சாப்பிட்டு நம்ம இருக்க முடியுமா? முடியாது. அப்ப சாப்பாட்டிலேயே இத்தனை பிரச்சனை இருக்கு, உடையில நிறைய பிரச்சனை இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லாம் ஒன்னாகுமா? ஒன்னாகுமா? ஒன்னாகாது. ஆனா இவங்க சொல்றது எல்லாம் ஒன்னா, எல்லாமே ஒண்ணுதான். ஆனா வேன் சொல்றது அப்படி இருந்தோம். அதிகமான பேர் இடத்துல கடவுள் பிரியமா இருக்கல. ஏன்யா? என்ன ரகசியம்? ஒரே தலைவன் மோசே, ஒரே சாப்பாடு, தங்கரிடம் ஒரே இடம், உங்கரிடம் ஒரே இடம், உறங்கரிடம் ஒரே இடம், ஒரே தண்ணி. அவங்களோட கூட வந்தவர் கிறிஸ்து ஆகிய இயேசு. அப்படி இருந்தோம். ரொம்ப பேர் மேல ஆண்டவர் என்ன இல்லை? பிரியமா இல்லை. எல்லா கிறிஸ்தவங்களா? எல்லாரோடையும் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? எல்லாரும் ஊழியக்காரங்கள் தானா? ஊழியக்காரங்கள் தான் வெளிப்பார்வைக்கு. எல்லாரோட கர்த்தர் இருக்கிறாரா? எல்லா விசுவாசிகள் தான். எல்லா விசுவாசி மேலையும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? வேதம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திர. கலாத்தியர் புஸ்தகம் கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுட்டீங்கிறார். விட்டு உங்களை கிருபையாய் அழைத்த ஆண்டவரை நீங்கள் என்ன செய்தீங்க? விட்டுட்டீங்க. பணத்துக்காகவா? இழிவான பேச்சுக்காகவா? மாயமாலத்திற்காகவா? நீங்கள் என்ன செய்தீங்க? இது யாருக்கு சொல்றாரு? வெளியே இருக்கிறவங்களுக்கா? உள்ள இருக்கிறவங்களுக்கா? உள்ள இருக்கிறவங்களுக்கு. வெளியே இருக்கிறவங்க பாவம், வெளியே இருக்கிறவங்கள பாவம். அவங்களை பத்தி ஆண்டவர் எந்த இதுலயும் அவங்களை குறை சொல்லவே இல்லை. சபையில இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார். உபாசபத்துக்கு வர்றவங்க, மெச்சூரிட்டி ஆனவங்க, முதிர்ச்சி அடையவங்க தான் நம்ம வருவோம். அப்படித்தானே? அப்ப நம்மளை ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். அப்ப என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்கிற மைனஸும் சொல்லணும், பிளஸும் சொல்லணும். மைனஸ் சொன்னா
அது ஒருவேளை நமக்கு பிளஸ் மாதிரி நினைச்சிருக்கலாம். அப்ப வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதோ இது நமக்கு சரியில்லை என்று நாமல் நிதானித்து பார்த்து விட்டால் ஆண்டவர் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆண்டு நம்ம மேலே பிரியமா இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, உங்களை கிறிஸ்துவை கிருபை விட்டு அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி பவுல் ஆச்சரியப்படுகிறார். நல்லதானே இருந்தீங்க, நல்லதானே வண்டி போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா ஜபிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க, சத்தியத்துல தெளிவுள்ளவங்க தானே இருந்தீங்க, உங்களை யாரோ மயக்கி இருக்கிறான். உங்களை யாரோ நினைச்சிருக்கிறான், மயக்கி இருக்கிறான். எப்படி மயக்குவான்? ஆசை வார்த்தைகளை சொல்லி. ஒருத்தரை ஏமாற்றணும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும் என்று சொல்லுவாங்க. நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு 5000 உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம். 22 மாசம் நீங்க 24 மாசம் நீங்க உங்களுக்கு வட்டி கொடுப்போம். 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த 1 லட்சத்தோட 1 லட்சம் சேர்த்து கொடுத்துருவோம். இப்படி நிறைய பேர் பைனான்ஸ் போட்டு ராமம் போட்டு போயிட்டாங்களா? என்ன கணக்கு தெரியுங்களா? மாசத்துக்கு 5000 ரூபா, 24 மாசம் கழிச்சாச்சுன்னா 1 லட்சத்தோட 1 லட்சம் மறுபடியும் வட்டி. அப்ப அவன் என்ன கணக்கு போறான்? 24 மாசத்துக்கு 25,000 1,20,000 வருதா? மாசத்துக்கு 5000னா வருஷத்துக்கு 5000, 60,000, 2 வருஷத்துக்கு 1,20,000. அப்ப இதுவும் மாசம் மாசம் வந்துடும். அதுவும் 1 லட்சத்துக்கு 1 லட்சம். 4 மாசம் கொடுப்பான். 4 மாசம் 5 ரூபா கொடுப்பான். 20 ரூபா போனா 80 ரூபா நஷ்டம். 5வது மாசத்துல பூட்டிட்டு போயிடும். அப்ப ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசை என்ன செய்யணும்? தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேராசை உள்ளவர்கள் தான் அப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வழியே சொல்லுவாங்க, என் பிள்ளை கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சதுங்க, எங்கள் ஃபைனான்ஸில் போடுங்க, இப்படிலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்து ஏமாந்துட்டு போயிட்டாங்க, என் பிள்ளை எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, அல்லது வீடு கட்டா நினச்சிருந்தா என்னென்னமோ சொல்லி அழுகிறத நம்ம பார்க்குறோம். அருமைக்குரியவர்களே, இங்க சொல்றாரு, இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை. வேறொரு சுவிசேஷம், பூமியில் இருக்கிற ஒரே சுவிசேஷம் தான். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி. சுவிசேஷம் என்றால் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். சரிங்களா? அப்ப நல்ல செய்திக்கு பேர் தான் சுவிசேஷம், நற்செய்தி. மனம் திரும்பு, பாவத்திலிருந்து விடுபட்டு வா, ஞானசானம் எடுத்துக்கோ, அபிஷேக ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கோ, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல சபையில ஆரோக்கியமான உபதேசம் இருக்குல்ல பைபிள்ல. நீங்க தீமோத்தேயுல பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. அப்ப ஆரோக்கியமான உபதேசம் ஒண்ணு இருந்தால் ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் ஒண்ணு இருக்கு. எது ஆரோக்கியமான உபதேசம், எது ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் என்று நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? என்ன காணிக்க கொடுத்தாலும் மெலிஞ்சே போகுது இந்த சபை. என்ன செஞ்சாலும் சபை முன்னுக்கு வரவே மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? பவுண்டேஷன் சரியில்லை. ஒரு உயிருள்ள குழந்தை என்ன செய்யும்? நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆரோக்கியமுள்ள ஒரு உபதேசம் ஒன்று இருக்குமே, ஆனால் ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் ஒன்று இருக்கு. அது நம்ம அடையாளம் கண்டு கொள்வதற்காக தான் கடவுள் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, அவங்களுடைய கனினால அவர்களை அறிவீர்கள். அவங்களுடைய கனி, அவங்களுடைய செயல்பாடு. வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் தேவனுக்கும் உலகத்துக்கும் என்ன செய்யக்கூடாதா? ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை விற்றுவான். ஒரு ஊற்றிலிருந்து ஒரு தண்ணி தான் என்ன செய்யணும்? வரணும். உப்பு தண்ணியும் சப்ப தண்ணியும் நல்ல தண்ணி என்ன செய்யாது? வராது. ஒன்னு உலகத்துக்கு நீ ஊழியம் செய், இல்ல கடவுளுக்கு என்ன செய்? ஊழியம். ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கோ. நம்ம சொல்லுவோம்ல,
கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மையான என்ன செய்யணும்? ஆண்டவர் அவர் கைவிடவே மாட்டார். நம்மளை அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் இங்க சொல்லிருக்கு. இவ்வளவு ஆச்சரியப்படுகிற அது கீழே வசனமா 7ஆம் வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்ல, இருக்கிறது ஒரே சுவிசேஷம் தான். ஒரே சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி அவன் சபிக்கப்பட்டவன். வேறொரு சுவிசேஷம் இல்லவே இல்லை, ஒரே சுவிசேஷம் தான். ஒரு சுவிசேஷத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாயா, இல்ல உன்னை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறாயா? சில பேர் சொல்லுவாங்க, நான் பாஸ்டர், நான் பெருமைக்கு சொல்லல பாஸ்டர், நான் பெருமைக்கு சொல்ல பாஸ்டர், பெருமை குறிச்சே பேசுவாங்க. பெருமை குறிச்சே பேசுவாங்க. நான் பெருமைக்காக பேசலன்னு சொல்லிட்டு இந்த எருமை என்ன செய்யும்? பெருமையே பேசிக்கிட்டு இருக்கும். சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிடும். இங்க என்ன சொல்லிருக்கு? வேறொரு சுவிசேஷம் இல்லப்பா, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒருவேளை நாங்க கூட திருப்பி இது இப்படி இல்லை, இது இப்படி அப்படி நாங்க சொன்னாலும் சரி, இல்ல வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து சொன்னாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். ஏன் எல்லார் மேலேயும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போச்சு? ஒரே தண்ணி தான், ஒரே ஞானசானம் தான், ஒரே ராபோஜனம் தான், ஒரே காரியம் தான். கிறிஸ்து தான் அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாரு. அப்படி இருந்தும் அநேகர் மேல ஆண்டவர் எப்படி இல்லை? இப்ப யோசிச்சு பாருங்க, என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நான் மாதம் மாதம் தவறாமல் திருவிருந்து எடுத்துக்கொள்ளுகிறேன். என்னால முடிந்த காரியங்கள் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறனால தானே கர்த்தர் நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல உடை கொடுக்குறாரு, சர்ச்சுக்கு வரோம், ஆயுஷ் நாளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூட்டி கொடுக்குறாரு, நல்ல வருமானம் கொடுக்குறாரு. அப்படி நினைச்சு திருப்தி ஆகாதீங்க. உலகத்தானையும் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆண்டவர் அறியாதவனையும் அப்படிதான் வச்சிருக்கிறார். சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்தாரு என்று அதனால நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். அதானி அம்பானி உலக கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. அவங்க இயேசு கும்பிடுறாங்களா? கர்த்தருடைய வார்த்தை நடக்கிறாங்களா? இல்லையே. அவங்களே எப்படி இருக்கிறாங்க? பொருளாதாரத்தை உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்காங்களே. அப்ப பொருள் இருக்கிறதுனாலயே ஒருவன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்காருன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நம்ம நம்பக்கூடாது. உலகக்குரிய ஆசீர்வாதத்தை இருக்கிறதுனாலயே அவனோடு ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்று நம்ம கணக்கு போடக்கூடாது. ஒருத்தர் வறுமையில் இருக்கிறார், அன்றன்று ஆகாரத்தை அவன் சாப்பிடுகிறான், அதனால அவன் மேல ஆண்டவர் பிரியம் இல்லை என்று நம்ம நினைக்க கூடாது. சரிங்களா? இது ஆண்டவருக்கு பெரிய மேற்றே இல்லை, பெரிய மேற்றே கிடையாது. இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை 400 வருஷம் அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து அநேகர் நயல் நதியில விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டார்கள். தான் பெற்ற ஆம்பளை பிள்ளைகளை எடுத்த தாய்மார்களே கொண்டு போய் எங்க போட்டாங்க? நைல் நதியில போட்டாங்க. ஏன்னா தேசத்துடைய சட்டம் அப்படி. ஆம்பளை பையங்கள்லாம் கொன்றணும் அப்படின்னு பிசாசு என்ன செய்தான்? பார்வோன் மூலியமா திட்டம் போட்டான். வேற வழி இல்லை. இவர்கள் அடிமைத்தனமாய் வாழுகிறாங்க. அடிமைத்தன வாழ்க்கை. அவங்களை மீறி ஒரு காரியம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு வீட்டுக்கு வருவான். வந்து போர்ச்சேவல் வந்து பாப்பா, எந்த வீட்டில் கர்ப்பிணி இருக்காங்க, எந்த இடத்துல குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, இதெல்லாம் கணக்கு சர்வே பண்ணி அவங்க பிள்ளைகளை அவங்களே என்ன செஞ்சிடணும்? எடுத்து போற்றணும். ஆண்களுக்கு கடினமான வேலை, சவுக்கடி, சூப்பரேசர் நிமித்தம் ரொம்ப வேதனை. ஒரு நேரம் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஒரே நேரம் சாப்பாடு தான் கிடைக்கும். அது ராத்திரி தான் சாப்பிடுவாங்க. காலையிலையும் சாப்பாடு இல்லை, மத்தியானத்தில் அவ்வளவா சாப்பாடு இல்லை, நைட்டு ஒரு நேரம் தான் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ராபோஜனம் என்ற பேர் அங்கிருந்து தான் வந்துச்சு. இப்போ நம்ம ராபோஜனம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இன்னைக்கு லேட்டஸ்டாக திருவிருந்து அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அது ராபோஜனம். ராபோஜனம் வந்து எதில் ஆரம்பிச்சு? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்
ராத்திரி தான் உங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால தான் ராபோஜனம் என்று வந்தது. சரி, அவ்வளவு கஷ்டம் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இன்னைக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ ஒரு பாட்டு படிச்சுட்டு வந்தாங்க, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பயங்கர சந்தோஷம், ஆடல் பாடல் பாடி என்ன செய்தாங்க, வந்தாங்க. வந்து நின்னா கரையில ரெண்டு சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிரியுது, கண்ணார பார்த்தாங்க. அதுக்கு இங்கிட்டு தாண்டி வந்தா அக்கினி ஸ்தம்பம், ராத்திரியெல்லாம் அவங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்காக. பகலெல்லாம் மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பம் அப்படி பாதுகாத்தார். சாப்பாடு என்ன செய்ய, மன்னாவை அனுப்பினார். மன்னாவை அனுப்பி அது எப்படி சாப்பிடணும் என்று கற்றுக் கொடுத்தார். இப்போ ஒரு வேலையும் இல்லாம 3 நேரமும் மூக்கு பிடிக்க சாப்பாடு. அவங்களுக்கு வேலை செய்யும் போது ஒரே நேரம் சாப்பாடு, ராத்திரி மட்டும். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவர்கள் விடுதலை பெற்று வந்த பிறகு ஒரு வேலையும் செய்யல. என்ன கிடைக்குது, டெய்லி சுடு சுட வெள்ளச்சோள மாதிரி விழுகுமாம் அந்த மண்ணா. அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்லை. பாளையம் நிரம்பி எல்லாம் கிடக்கு. மோசே கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இது என்னன்னு கேட்டா அவன் மண்ணா அப்படின்னா, இது என்ன மண்ணா, அது எப்படி சாப்பிடணும் சொல்லி சொல்லி கொடுக்குற ஆண்டவர். கொண்டு போய் ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டி அது மாவாக்கி பணியார சுட்டு சாப்பிடுங்க. என்ன சுட்டு சாப்பிடுங்க, வேதம் இருக்கு, பணியாரம் சுட்டு சாப்பிட்டார்கள். அது எப்படி இருந்தா, தேனிட்ட பணியாரம் போல்ச்சான், அவ்வளோ டேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வெறும் மாவா இருந்தா சாப்பிட முடியுமா? அப்ப வெல்லம் வேணும்ல, அஸ்கா வேணும்ல. அந்த காட்டுக்குள்ள எங்கிருந்து கிடைக்கும் உங்களுக்கு அஸ்கா வெல்லமும்? அப்ப அதுவே சுவையுள்ளதாக கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. இப்ப இவங்க பயங்கர சந்தோஷம். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அற்புதம் நடக்குது. டெய்லி இவங்க வேலை போகாமலேயே சாப்பாடு. இப்ப அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு புறணை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வேலை வேணும்ல. வேலை இருந்தா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் போவாங்க, நைட்டு வருவாங்க, வந்தோன்னு பிள்ளைகளை பார்ப்பாங்க, அது பண்ணுவாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பிட்டா அல்லேலூயா ஜெபம் பண்ணி படுத்துருவாங்க. இப்போ 2 அக்காவும் வேலைக்கே போகிறதில்ல. காலையில் 9 மணி வரைக்கும் வேக வேகமாக 4 பாத்திரத்தை துலக்கி வச்சுட்டு 2 துணியை துவைச்சி வச்சுட்டு, அக்கா வாக்கா சும்மா தான் இருக்கீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது, அப்படியே அந்த வீதியில் போய் அந்த வீதியில் போய் பக்கத்து ஊருக்கு போய் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போய் பக்கத்து நாட்டுக்கே போயிடுவாங்க. அவன் இப்படி அவன் இப்படி அவன் இப்படி. கடைசியில் மணி 2 மணி ஆச்சு, நேரம் போனதே தெரியல. போய் என்ன செஞ்சிடறேன், போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு 2 சீரியல் பார்த்து ஒரு தூக்கம். அப்படி தானே, வேலை இருந்ததெல்லாம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதுக்காக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இப்படின்னு சொல்லல. வேலைக்கு போறவங்களை விட வீட்டில் இருக்கிறவங்களாம் வேலை அதிகமான வேலை இருக்கும். அப்படித்தானே, வேலைக்கு போறவங்க கூட முழுசா வேலை பார்க்குறாங்களா? சூப்பர்வைசர் ஏமாத்திக்கிட்டு திரிகிற ஆட்களும் அவர் வரும்போது மட்டும் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது, அவர் இல்லாத நேரத்தில் என்ன செய்யறது, அப்படியே அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய ஆண்களை வேலை விட்டு நீக்கிட்டு பெண்களுக்கு தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாவம் அப்படிலாம் வேலை செய்கிற இடத்துல அப்படி செய்யவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேலையில்லாம வசதி கிடைச்சதுனால என்ன வந்துச்சு, உங்களுக்கு உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, கடைசியில் ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசிட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசிட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், மோசேவுக்கு விரோதமாய். மோசேக்கு விரோதமாக பேசுனாங்களே, மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய். கடைசி சொல்லிட்டாங்க, எங்களை எதுக்கு கூட்டு வந்த, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம்ல. இருந்த ஒரு நேரம் சாப்பாடுக்கு அடித்துன்னு சாவு, உன் குடும்பமே சாபத்தில் இருந்த குடும்பம். இப்படி சொல்றவன் வராமல் இது பண்ணோம்ல, இருக்கணுமா வேணாமா? சொன்னவன விட்டதை போதடா ஜாமீன் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். விடுதலையினுடைய அருமை அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இன்னைக்கு நிறைய பேத்து கிறிஸ்தவங்களுக்கு ரட்சிப்பினுடைய அருமை அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியல. மறுமை குறித்தான நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பூமி, அண்டை வீடு, ஆத்து வீடு, ஏத்து வீடு, பக்கத்து வீடு, அந்த அக்கா இந்த அக்கா, இவங்களையே பார்த்துதான் இவங்களுக்கு பொழப்பு போயிடும். இப்படி இருந்ததுனால ஆண்டவருக்கு அநேகர் மேல இந்த பிரியம் இல்லாம போச்சு. ஏன்? 4 காரியத்தை நான் சொல்றேன்.
6வது வசனம் பாருங்க. அவர்கள் ஏன் அநேகர் மேல ஆண்டவர் பிரியமில்லாம போச்சுன்னு 4 காரியம் இருக்கு. அதுல சுருக்கமா இந்த பகுதியில் நம்ம பார்த்துருவோம். அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை திஷ்டாந்தரமாக்கினார், படுத்தினார். அப்ப அவங்க மேல ஏன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போச்சு? என்ன செஞ்சாங்க? இச்சிச்சாங்க. இச்சிக்கிறதுனா என்ன? ஒரு பொருள் மேல, அதாவது அது வந்து கிடைக்குமா கிடைக்காத, 2வது பயங்கர இச்சையா பார்க்கிறது. ஏவாள் அந்த கனியை பார்த்து என்ன நினைச்சா? அந்த கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் என்று இச்சித்தால். உலக மேல என்ன செய்ய வேண்டாம்? இச்சை வேண்டாம். அவர்கள் இச்சித்தார்கள். கானானை நேசிக்காம விட்டு வந்த எகிப்தியை நேசிச்சாங்க. நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் தங்கள் இதயத்தினாலே எகிப்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கு. வாசிங்க இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமா? இல்ல, 7ஆம் அதிகாரத்தை ஸ்தேவான் சொல்றாருல்ல, 39. இவனுக்கு, இவன் என்ன எவனு சொல்றாரு? மோசேவுக்கு. சரிங்களா? இதே சம்பவம் தான் அங்க வருது. இவனுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கீழ்ப்படிய மனசு இல்ல. ஒரு தலைவன் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டார், அவனுக்கு கீழ்ப்படியணுமா வேணாமா? கீழ்ப்படிய அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. ஏன்னா அவன் கண்டிக்கிறான், முகஸ்துதி சொல்லல, அவங்க மேன்மையை சொல்லுவதோடு குறைகளை சுட்டி காட்டுறான். போய் சேர வேண்டிய இடத்துக்கு சில கடினப்பட்டதை நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர்ல, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் பரலோகத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். உபத்திரம் இல்லாமல் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது சொல்றான். இது அவங்களுக்கு பிடிக்கல. இங்க ஸ்தேவான் சொல்றாரு, நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு, எவனை? மோசேவை தள்ளிவிட்டு, ஒரு ஆவிக்குரிய தலைவனை தள்ளிவிட்டு, எதுக்குயா அவனை தள்ளி வர்றீங்கன்னு கேட்டா கண்டிக்கிறாரு. 10 முறை போய் ஜெபம் பண்ணி இருப்பார், 11 முறை போகலன்னா 10 முறை ஞாபகம் இருக்காது, 1 தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வராம போயிட்டார். இவனை தள்ளிவிட்டு, தள்ளுவதற்கு என்ன காரணம்? அதெல்லாம் இல்லை. சாப்பாடு கொடுக்கலையா? உங்களுக்காக ஜெபிக்கலையா? அற்புத அடையாளங்கள் உனக்கு நடக்கலையா? 32 லட்சம் ஜனங்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லம்மா. எத்தனை லட்சம் ஜனங்கள்? 32 ஜனங்கள். கீழ்ப்படிய மனசு இல்லாமல் இவங்க இச்சையெல்லாம் எங்க இருந்தது? எகிப்தில இருந்தது. மனதில் ஒன்று திட்டம் போட்டு விட்டார்கள். மனதில் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டு எப்படிடா இவனை தள்ளிவிடணும் சொல்லி முகாந்திரம் தேடினார்கள். ஆயிலா சொன்னதை கீழ்ப்படியில்ல. கீழ்ப்படியாமன்னா கேட்பார கேட்க மாட்டாரா? மோசே, எப்பா எல்லாம் டேரா கட்டுங்க, அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும். மேகஸ்தம்பம் போய்கிட்டே இருக்கு, மேகஸ்தம்பம் போனா நம்ம பயணம் போகணும், மேகஸ்தம்பம் நின்னா அங்க நம்ம நிக்கணும். இதானே அவர் கட்டளை, வழிகாட்டி அதுதானே. அது கேட்க மாட்டேங்கிறாங்க. தள்ளிவிட்டு தங்கள் இதயங்களில் எகிப்துக்கு திரும்பி அவன் செத்தான பொழைச்சாலும் தெரியலப்பா, அதை பற்றி எங்களுக்கு மேட்ரே கிடையாது. சரிங்களா? இவங்கெல்லாம் யாரு? எகிப்திலிருந்து வந்தவங்க. 1 கொரிந்தியர் என்ன பார்க்குறோம்? ஒரே தண்ணியில் ஞானஸ்நானம் வாங்கினவங்க, ஒரே சாப்பாடு சாப்பிட்டவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? விக்கிரங்களை கும்பிடுறாங்க. ஆகையினால கடவுள் அவங்க மேல பிரியமா இல்லை. விளங்கினவங்களே லூயா. ஆனாலும் அவர்களில் அதிகமான பேர் மேல கர்த்தர் பிரியமாய் இல்லை. என்ன காரணம்? இச்சை.
தான் விட்டு வந்த தேசத்திற்கு போவோம் என்ற ஒரு இச்சை. எங்க எகிப்தில நாங்க கும்பிட்ட சாமிகளை எங்களுக்கு உருவாக்கு. அவன் என்ன உருவாக்கி கொடுத்துட்டான்? கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டான். அதுக்கு பேர் போப்போஸ் சொல்லுவாங்க. போப்போஸ், கன்றுக்குட்டி தெய்வம். எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வத்தை நீர் உண்டாக்குன்னு சொன்ன உடனே என்ன தெய்வத்தை உண்டாக்குன்னு கேட்காம கண்ணுக்குட்டியே செய்யறானே. அவன் என்ன தெரியுது? இந்த பையபுலையும் அங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது, இதுவும் அங்க எகிப்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கு? செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப நமக்கு இந்துக்களா இருக்க ஜனங்களை பார்த்து சொல்லுங்களேன், கல்விக்கு அதிபதி யார்? என்ன சொல்லுவாங்க? சரஸ்வதி. செல்வத்துக்கு அதிபதி யார்? லட்சுமி. வீரத்துக்கு அதிபதி யார்? ஈஸ்வரியா? சக்தி. சக்தி என்றால் வல்லமை, அப்படித்தானே? இப்ப இது தெரியாமலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குற அவசியம் இல்லை. ஏற்கனவே கேட்டு 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 என்ன செய்யட்டோம்? பழகு நாள் டக்கு டக்குன்னு சொல்லுவோம். காவலுக்கு எந்த சாமி? காவல் தெய்வம் எதை சொல்லுவான்? கருப்புசாமி, ஐயனார். ஏன்னா அதான் கத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கனியூர்லாம் முன்னாடி உள்ளித்து வந்த புதுசில் நிறைய எழுதி போட்டுட்டு இருந்தாங்க. காவல் தெய்வம் கருப்புசாமி என்றால் காவல்துறை எதுக்கு? போலீஸு எதுக்கு? நிறைய கேள்வி கேட்பாங்க. நல்ல அந்த கேள்வியெல்லாம் முற்போக்கு சிந்தனையே இருக்கிற கேள்வி. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, செஞ்சு வச்சுட்டான். ஜனங்கள் நிறைய பேர் என்ன செய்தாங்க? கும்பிட்டாங்க. இப்படி செய்யறவங்க மேல ஆண்டவருக்கு பிரியம் இருக்குமா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வந்துட்டோம், சவந்த தாண்டியாச்சு, ஞானசனம் எடுத்தாச்சு, ஒரே ராபோஜனம் எடுத்தாச்சு, ஒரே தண்ணி குடிச்சாச்சு, கிறிஸ்து நம்ம கூட வர்றாரு. ஆனா ரொம்ப பேர் மேல பிரியம் இல்லை. நமக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க? இச்சிக்கிறவங்களா இருந்தாங்க. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. இந்த உலகத்துல எதுவும் நமக்கு சதம் இல்லை. இந்த உலகம் எது நமக்கு நிரந்தரம்? அன்றன்றைக்காடு கத்த ஜீவனை கொடுக்கிறாரா? ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு கரெக்டா இருக்கா? தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதியிருக்கிறது. பவுல் ஒருபடி மேல போய் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமா ஆமா ஆமா, பிலிப்பியர் 1:21. சரிங்களா? இங்க என்ன சொல்றாரு? அவங்க இச்சித்தது போல நாம் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. ரெண்டாவது காரியம் பாருங்க, அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம். ஆமா, புசிக்கவும் குடிக்கவும் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம். சில சபைகளுக்கு போனால் விளையாட்டு மாதிரி தான் இருக்கு. டான்ஸ் தான், டான்ஸ் ஆடுறாங்களே, கீழே புகை வர்றான், மேலேயே புகை வர்றான். அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா சினிமாக்காரங்க மாதிரி ட்ரெஸ்ஸு. அந்த பாட்டிலேயே டர்றங்கிறான் டுர்றங்கிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துறதே இல்லை. தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மேல எப்படி கர்த்தர் பிரியமா இருப்பாரு? அவங்களோட கர்த்தர் எப்படி இருப்பாரு? ஆனா பேச்சு நெய்யுலக மாதிரி தான் பேசுறாங்க, கிரியை இல்லை. சில பேருடைய பேச்சு கரடு முரடா இருக்கு. என்ன சொல்லுவாங்க? 4 வார்த்தை பேச 2 வார்த்தை வம்பு வார்த்தையாவே பேசுவீங்க அப்படின்வாங்க. சில பேர் பேச்சு கரடு முரடா இருந்தாலும் கிரியை கர்த்தரோடு இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி விளையாண்டார்கள். படி அவர்களில், அதாவது புசிக்கிற ஒரு கூட்டம், குடிக்கிற ஒரு கூட்டம், உட்கார்ந்து விளையாடுகிற ஒரு கூட்டம். சரிங்களா? அவர்களிலே சிலர் நீங்கள் ஆகாதீங்க. ஒரே தலைவனுக்கு கீழே வந்தாலும், ஒரே சபைக்கு போனாலும் சில பேர் எப்படி இருக்காங்க? விக்கிர ஆராதனைக்காரராக இருக்கிறாங்க. பாஸ்டர், நாங்கள் விற்கிறதே விட்டுட்டோமே, விற்கிறதையும் விட்டுட்டோம், விற்கிறதையும் விட்டுட்டோம். முன்னாடியெல்லாம் நிறைய போட்டா வீட்டில் போட்டிருந்தேன். நான் என்னைக்கு சர்ச்சுக்கு வந்தனோ அன்னைக்கே அதெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிட்டேன்? போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, வசனம் மட்டும் தான் பாஸ்டர் போட்டிருக்கேன். அப்போ விற்கிற ஆராதனை இதில் போட்டிருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த போட்டாக்கள் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற போட்டாக்கள் கிடையாது. அது ஒரு பேப்பர், ஒரு கரையானை தூக்கி வந்து பேப்பருக்குள்ளே போட்டோம்னா எல்லாம் தின்னு போட்டுரும்.
இது விக்கிரம் அல்ல. இன்னைக்கு நமக்குள்ள அநேகருக்குள்ள இருக்க விக்கிரம் எது தெரியுமா? பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை என்று லூக்காவில் பார்க்கிறோம், கலாத்தியரில் பார்க்கிறோம். பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை, அது விக்கிரம். பொருளாசை வந்தால் அது என்னது? விக்கிரம். சர்ச்சுக்கு வராம நீ வேலைக்கு போனீங்கன்னா, அந்த 400 ரூபாய் சம்பளத்துக்கு போனீங்கன்னா அது உனக்கு விக்கிரம். கர்த்தரை 2வது 3வது இடத்துல வச்சு உன் வீட்டில் இருக்கிற நகையோ பணத்தையோ உன் பேங்க் பேலன்ஸையோ நீ முன்னாடி வச்சீன்னா அது உனக்கு என்னதுமா? விக்கிரம். விக்கிரம் சொன்ன உடனே பெரிய சிலை செஞ்சு வைக்கிறதோ போட்டோ வைக்கிறதோ அது மட்டும் விக்கிரம் அல்ல. கடவுளுக்கு மேல நீ எதெல்லாம் நினைக்கிறையோ அது உனக்கு எதுதான்? விக்கிரம். உன் பிள்ளையை கடவுளுக்கு மேல நீ வச்சினா அது அந்த பிள்ளை உனக்கு விக்கிரம். உன் கணவனை ஆண்டவருக்கு மேல நீ வச்சினா அவர் உனக்கு ஒரு விக்கிரம். மனைவியை கடவுளுக்கு மேல வச்சா அவருக்கு யாரு? ஒரு விக்கிரம். அப்ப முதலாவது தேவராஜ்யம் தான், முதலாவது ஆண்டவர். ஏன்னா அவர் தான் உனக்காக ஜீவனை கொடுத்தவர், தன்னையே ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவர் மட்டும்தான். அவரை நீ முதலிடம் வச்சீனா உன்னையும் கர்த்தர் முதலிடம் வைப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பவுல்? அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரராய் மாறினது போல நாமளும் என்ன செய்யக்கூடாதா? நீங்களும் ஆகாதிருங்கள். அப்படி அவங்க ஆனதுனாலதான் அவங்க மேல கடவுள் பிரியம் இல்லாம போயிட்டார். இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம ஜெபம் பண்ணாலும் கடவுள் நம்மள பிரியமா இருக்கிறாரு, பைபிள் படிக்கட்டாலும் பிரியமா இருக்கிறாரு, சர்ச்சுக்கு 4 வாரம் போகாம 5வது வாரம் வந்தா சொல்லுவார் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கா. எப்படி பிரியமா இருப்பாரு? இது முகஸ்துதிக்கு சொல்ற வார்த்தை. இது என்ன சொல்றது? முகஸ்துதிக்கு சொல்றது. உங்களை டேஞ்சர்ல கொண்டு போறாருன்னு அர்த்தம். உங்க தவறுகளை சுட்டி காட்டாம இன்னும் அதிகம் இன்னும் அதிகமாய் கடவுள் விட்டு உங்களை பிரிச்சு கொண்டு போறதுக்காக அவர் மூலியமாய் சத்துரு வஞ்சகமாய் பேச வைக்கிறான். அப்ப அவங்க விக்கிர ஆராதனை நாம் என்ன செய்யக்கூடாது? விக்கிர ஆராதனையாய் மாறக்கூடாது. அந்த விக்கிரம் என்னன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், சரிங்களா? அதுலயே ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம் பாருங்க. சரிங்களா? இது என்ன சொல்லிருக்கேன்? வேசித்தனம். வேசித்தனம் தெரியும், அந்த நாட்களில் அப்படி செய்தார்கள். அநேகர் நினைச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்ப அது போல நீங்களும் வேசித்தனம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சபைக்கு சொல்றாரு. சபையில யாரையும் அப்படி வேசித்தனம் பண்ணுவாங்க? வேசித்தனம் என்று சொன்னால் நம்ம சரீரத்தில் செய்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை விட்டு விட்டு யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அதுக்கு சமம். ஃபாதர் அருமையா பாட்டு பாடுவார். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையாவும் அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சினா அம்போதாவும் அபிஷேகம். அப்படிதானே? லோத்துக்கு பிள்ளைகளுக்கு தூதர்கள் வந்து சொல்றாங்க, இந்த ஊரை நான் அழிக்க போறேன், இந்த ஊருடைய பாவம் ரொம்ப பரலோகத்துக்கு வந்து எட்டிருச்சு, இந்த உலகத்தை நான் அழிக்க, இந்த சோதம் கோமரா 5 பட்டணத்தை அழிக்க வந்தாரு, 4 பட்டணம் அழிச்சாரு, ஒரு பட்டணம் அழிக்கல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம். ஏன் அந்த பட்டணம் அழிக்காம ஆண்டவர் விட்டாரு? அந்த தப்புன பட்டணம் எந்த பட்டணம் என்று கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். இப்ப ஆண்டு சொல்லிட்டாரு, உனக்கு உண்டான எடுத்துட்டு உடனே ஓடு, உன் ஜீவனை தப்ப என்ன செய்? ஓடு. இந்த நேரத்தை கட்டளையும் பீராவையும் டேப் ரெக்கார்டை என்ன செய்யாத? எடுத்துக்கிட்டு இருக்காத. எடுக்கிறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஓடு. உன் உயிர் தப்ப நீ ஓடிப்போ. உன் பிள்ளைகளை கூட்டு, மனைவி கூட்டுட்டு ஓடிப்போ. தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாமா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு 2 பேர் வந்து இந்த ஊரை அழிக்க போறோம், போங்க, ஊரை விட்டு போங்கன்னா, இவர் ஒரு நீதிமான் லோத்து, அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவர் ஓடிடுவார். வீட்டுக்கார அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்? 2 வயசு பிள்ளைங்க எப்படி இருக்கு? ஒரு பொம்பளை அவசரமா கிளப்பி கொண்டு போறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? 3 பொம்பளைங்க இருக்கு. 3 பொம்பளை கிளப்பி கொண்டு போனா எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்குதான் அவங்க தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அது எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, ஐயோ அது எடுக்குவா, இது எடுக்குவா, இந்த கூறுகட்ட மனசு வேற எல்லாத்தையும் கிளப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம்.
அப்போ தூதர்கள் அவங்க கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ரோட்டில் விட்டு என்ன செய், ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டார். ஓடுனாங்க. ஆரம்பத்தில் 4 பேர் தான் ஓடுனாங்க. இவர் ஆம்பல்னால கொஞ்சம் வேகமாக என்ன செஞ்சிருக்கலாம், ஓடி இருக்கலாம். 2 பொம்பளை பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க, அவங்களும் கொஞ்சம் வேகமாக ஓடி இருக்கலாம். இந்த அம்மாவும் ஓடி இருக்கலாம், தப்பு இல்லை. ஓடுனாங்க. ஓடும் போதே என்ன ஆயிடுச்சு, மனசுக்குள்ள குற்றம் வந்துச்சா? ஓடும் போதே இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள என்ன வருது, ஐயோ எகிப்துக்கு வரும்போது சீமாட்டியா வந்தனே, எத்தனை, ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க. ஆபிரகாம் போகும்போதே பெரிய பணக்காரன் தான் போனான். அங்கே போய் நிறைய சம்பாதிச்சான். ஐயோ இவ்வளோ நான் சம்பாதிச்சனே, ஆசையா அந்த ஒட்டியான வாங்கினே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போக முடியாமல் போச்சே, அதுக்குள்ளே இப்படி ஆச்சே. அந்த பீரோவில் இருக்கிற பணம் மேலேயா வந்திருக்கும், பொருள் மேலேயா வந்திருக்கும், மாடுகள் மேலேயா வந்திருக்காதான். இந்த பாரம் வர 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 ஓட்டம் சுலோவாச்சு, ஓட முடியல. ஒண்ணுமே நினைக்காதவங்க ஓடணும்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மனசுல ஒரு வெயிட் வந்துருச்சு, என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அதான் நம்ம முதலே பார்த்தோம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நல்லா தான் ஓடுனா, ஆரம்பத்தில் நல்லா தான் சபைக்கு வருவாங்க, ஆரம்பத்தில் நல்லா தான் ஜெபிச்சாங்க, ஆரம்பத்தில் எல்லாரோட ஐக்கியமா இருப்பாங்க, ஆரம்பம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஓட 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 உலகத்தை பார்த்துருது. அவங்க எப்படி, அப்போஸ்தலர் 7:39 பார்த்தோம், அவர்கள் தங்கள் இதயத்தினால் எகிப்துக்கு போனாங்க. இவங்க போகல, உடம்பு இங்க தான் இருக்கு, அவங்க உள்ள எங்க போயிருச்சு, எகிப்துக்கு போயிருச்சு. சர்ச்சுக்கு தான் வர்றாங்க, அவங்க மனசெல்லாம் பழைய பாரம்பரியம், பழசு என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது மேல ஒரு சின்ன சாடல், ஒரு நோக்கம், ஒரு காரியம். இன்னமா ஓடுது. ஓடும் போதே அந்த பொருள் மேல ஆண்டு சொல்ற, இந்த ஊரை நான் அழிக்க போறேன், அக்கினி கொண்டு எரிக்க போறேன். அக்கினால் எரிய போகிறது பின்னாடி இருக்கு, முன்னாடி கணவனே கண் கொண்ட தெய்வம் ஓடிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைகள் அவங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு கண்ணுக்கு பின்னாடி அழிய போகிற மேல இந்த அம்மா நோக்கம் வந்து திரும்பி பார்த்துச்சு. சேட்டையா இல்லையா, சேட்டையா இல்லையா? இதான் விக்கிரம். கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்திருந்தாங்கன்னா மறுபடியும் சம்பாரிச்சிருக்கலாம், நிச்சயம் சம்பாரிச்சிருக்கலாம். இதை விட சம்பாதிக்க ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு, பலம் கொடுப்பார். ஏன்னா ஜீவனை கொடுத்தவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா, கொடுப்பார். பொருளாசை வந்ததுனால பக்தி போயிருச்சு, பொருளாசை வந்ததுனால முன்னாடி பாசம் போயிருச்சு. பிள்ளை போனாலும் போகட்டும், புருஷன் போனாலும் போகட்டும், எனக்கு என்ன வேணும், சேட்டையா இல்லையா? அதெல்லாம் அநேகர் மேல கர்த்தர் பிரியமா இல்லை, அநேக ஊழியத்தின் மேல கர்த்தர் பிரியமா இல்லை, அநேக ஊழியக்காரங்க மேல கர்த்தர் பிரியமா இல்லை. எப்படி? அவங்க கிரியை, அவங்களுடைய கிரியை. சரிங்களா? 9ஆம் வசனம், அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால என்ன செஞ்சிட்டாங்க, ஆமா செத்துட்டாங்க. கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்களா, பரீட்சை சோதனை பண்ணி பார்த்தாங்களா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே பிசாசு வந்து என்ன செய்தான், சோதனைகளை கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சித்து 3 வாரம் போவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதான்னு. இல்லை, கர்த்தரை பரீட்சை பார்க்கறது நம்ம பெரிய ஆட்கள் இல்லை. உன் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. யோபு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். நம்பிக்கை மட்டும் விட்டு கொடுக்கல, விசுவாசம் மட்டும் விட்டு கொடுக்கல, மனம் பதறி கூட ஒரு வார்த்தை பேசல. அப்ப இருந்ததுனால அவன் இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன இழந்தாலும் விசுவாசம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, இழக்க கூடாது. இங்க சொல்றதுக்கு கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். பிசாசு பார்க்கிறான், அதே போல இவங்களை என்ன செய்தாங்க, பார்த்ததுனால என்ன செய்தாங்க, பாம்பு கடிச்சு செத்து அழிக்கப்பட்டாங்க. அனுமதிச்சார் ஆண்டவர். நாமளும் என்ன செய்யக்கூடாதா, கர்த்தரை பரீட்சித்து பாராம இருப்பாயாக.
5வது வசனம், அது கீழே இருக்கிற பாருங்க. 5வது காரியம், அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுக்காதுன்னா குறை சொல்லாதிருங்க. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே குறை சொல்றது. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சொல்றது இல்லை, எது குறை இருக்கோ அதையே சொல்றது. அந்த குறை இந்த குறை, காலை எந்திரிச்ச ஒன்று நைட்டு தூங்கு வரைக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் முறுமுறுக்கிறது. ஆண்டவர் குறை சொல்றதுக்கு பேர் என்னமா? முறுமுறுக்கிறது. கடவுள் செய்த நன்மை நீங்க சொல்லுங்க, உங்க குறைகளை கர்த்தர் மாத்துவார். நன்மையை நீங்க விட்டு விட்டு குறையே சொன்னீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஜீவன் கொடுத்தீங்களே நன்றி, சாப்பாடு கொடுத்தீங்களே நன்றி, இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்தீங்களே நன்றி, நல்ல மேகம் கொடுத்துருக்கீங்களே நன்றி. நீங்க கடவுளை நன்றி சொல்ல 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 உங்களுக்கு இருக்கிற குறைகள் என்ன செய்யும்? இவங்க இத்தனை நன்மைகள் பெற்றுக்கொண்டாங்க. நல்ல ஏசி, மேக ஸ்தம்பம்னா ஏசி. ஊட்டி மூணாறுல எப்படி இருக்கும் பார்த்தீங்களா கிளைமேட், அந்த மாதிரி தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைம்மா, 40 வருஷம் அவங்கள ஏசியிலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஏசி இவங்களுக்கு ஓசியில கிடைச்சதுனால, ஏன்னா கரண்ட் பில்லும் கட்டல, எதுவும் என்ன சொல்ல டியூலும் வாங்கல, ஓசியை கிடைச்சதுனால அது அருமை அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. இந்த கொரோனா காலகட்டமாக இப்போ பாருங்க, ரொம்ப உயிருக்கு போராடுங்க, ஆக்சிஜன் வைப்பாங்க. ஒரு சிலிண்டருடைய விலை 3000 ரூபா, அப்படித்தானே? ஒரு சிலிண்டர் விலை 3000 ரூபா. ஆக்சிஜன் என்ன? காத்து, சரிங்களா? இவங்க இயற்கையில காத்து சுவாசிக்க முடியாது என்பதற்காக செயற்கை காத்து வைக்கிறாங்க, ஆக்சிஜன் வைப்பாங்க. ஒரு சிலிண்டர் ஒரு நாள் பெட்ல இருக்கிற 3000 ரூபா வாங்குறான். எதுக்கு? காத்துக்கு. ஆனால் ஆண்டவர் நம்ம பிறந்தது இதுவரைக்கும் இலவசமாகவே காத்து கொடுத்துருக்கிறார். எத்தனை கோடிகள் நம்ம கணக்கு கட்டணும், பில்லு கட்டணும். இலவசமா இருந்ததுனால நமக்கு என்ன செய்யல, அது அருமை தெரியவில்லை, குறை சொன்னாங்க, முறுமுறுத்தாங்க. ஆண்டவரை முறுமுறுக்கிற காரியம். அதுபோல் நீங்களும் என்ன செய்யாதீங்க, முறுமுறுக்காதீங்க. இப்போ 5 அநேகர் மேலே ஆண்டவர் பிரியமாய் இருந்ததில்லை என்று பார்த்தோம். ஏன் பிரியம் இல்லாம போச்சு அப்படின்னு பார்த்தா இந்த 5 காரியம். ஆமா இல்லைங்களா? இதுல நம்ம விஷயம் ஏதாவது இருக்குமையானால், ஆண்டவரே நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ சில வேலையில நான் இப்ப என்ன செஞ்சிருப்பேன், நடந்திருப்பேன். ஆனாலும் என்னை மன்னிச்சு என்ன செய்யுங்க, ஆதியில் இருந்த அன்பு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, சத்தியத்தில் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. நான் எப்பொழுது உண்மையை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த உலகத்தில் எத்தனை நாள், பாதி வயசு போச்சு, இன்னும் எத்தனை நாள் வாழ போறேன் எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா இன்னைக்கு என் ஜீவன் பிரிஞ்சாலும் உங்களோட நான் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் வரணும். அநேகர் மேல ஆண்டவர் பிரியமா இல்லை, நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? வேதம் சொல்லுது, எனக்கு பிரியமானவனே ஆண்டவருக்கு நம்ம மேல பிரியந்தான். பெத்தவளுக்கு பிள்ளைகள் மேல பிரியந்தான். அந்த பிரியத்தை எந்த மாற்றம் இல்லை. சில வேளையில அம்மாவுக்கு கோபம் வரும், உன்னைய பாடுற உன்னைய அடிக்கிறேன் பாடுறான் சொல்லும். ஏன்னா ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், ஏதோ இவங்க அந்த பிரியத்திற்கு மாற்றா ஏதோ காரியம் செய்ததுனால சில கோபம் என்ன செய்யும், வரும். அதனால நம்ம மேல இருக்கிற பிரியம் ஒரு நாள் ஆண்டவருக்கு மாறவே மாறாது. பழைய ஏற்பாட்டில் இப்படிலாம் செஞ்சதுனால தான் 32 லட்சம் ஜனங்கள் கானானுக்கு போக வேண்டும் என்று கடந்து வந்தார்கள். உள்ள போனது எத்தனை பேரு? 2 பேர், யோசுவாவும் காலேபும். அந்த 2 பேருடைய ரகசியத்தை நம்ம பார்த்தோம். ஏன் இந்த 2 பேர் தான் உள்ள கொண்டு போனார்னா, ஒருத்தர் ஸ்தோத்திர புறஜாதியான், ஒருவன் யூதன். அப்ப பரலோகத்துக்கு நாமளும் போகிறதுக்கு அடையாளமாக அன்னைக்கு காலேபை கர்த்தர் என்ன செய்தார், உள்ளே கொண்டு போனார். சரிங்களா? பெரிய ஒரு ரகசியம். கடைசி வசனம் நீங்க ஸ்தோத்திரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் இப்ப நீங்க வாசிச்சீங்களே அந்த பகுதி எல்லாம், இவைகள் எல்லாம் திஷ்டாந்தரமாக, அதாவது நேச்சராக அவர்களுக்கு நடந்தது. யாருக்கு? முற்பிதாக்களுக்கு. விளங்குதா? நீங்க 2ஆம் வசனம் தானே பாய்ச்சிங்க. நம்முடைய பிதாக்கள் மேகத்தின் வழியா நடந்தார்கள், சிவந்த சமுத்திரை நடந்தால் சொல்றீங்கல்ல. இவைகள் எல்லாம் திஷ்டாந்தரமாய் நேச்சராய் அவர்களுக்கு நடந்தது.
பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தவங்களுக்கு நடந்தது. உலகத்தின் நமக்கு நாம் எந்த காலத்துல இருக்கணும் பவுல் சொல்றாரு? நாம் எந்த காலத்துல இருக்கிறோம்? முடிவு காலத்துல இருக்கிறோம். உன் ஆரம்பம் முக்கியம் அல்ல, உன் முடிவு தான் முக்கியம். விளங்கணும். அல்லேலூயா.